ஐயா அண்ணா ஐயா ஐயோ என்னங்க அண்ணா அண்ணா ஐயா பாத்துருக்க பாத்துடுவா எழுந்திருக்கண்ணே பாத்து என்னாச்சு பெரியப்பா ஒன்றும் ஆள் இல்லைண்ணே அண்ணா என்னங்க ஆச்சு? நல்லா இருக்கீங்களா என்னாச்சு பெரியப்பா ஒண்ணு இல்லடா ஒண்ணு இல்ல. அந்த பண்ணையார் தலையில கோவில் மணி விழுந்திருந்தா அப்பவே அவரு மட்டையாயிருப்பாரு. அன்னைக்கு அந்த துர்காவால உயிர் பழைச்சாரு. அப்புறம் என்னாச்சுன்னா பெரியயா பெரியயா ஆ, என்ன பெரியயா ஆ, நான் கதையை சொல்ல சொல்ல அப்படியே மனசுக்குள்ள படமா ஓட்டி பாத்தீங்களா? என்ன சொல்ற? இல்ல நான் சொல்ற கதைய நீங்க உங்க கற்பனையில விஷுவல் பண்ணி பாக்குறீங்களான்னு கேட்டேன். சரி சரி கதைய நான் கண்டினியூ பண்றேன். ஏன்னா அடுத்து வரப்போற 50 எபிசோடுக்கான ஆரம்ப புள்ளியா அங்க ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. இல்ல நடக்க போகுது. சீரியல் கதையில துர்கா சீரியலோட கதா ஆசிரியர் சாமியின் செல்வம் சொன்னாரு. ஏய் நிறுத்த. முக்கியமான சம்பவமா? அது என்ன சம்பவம்? என்ன வீணாக்கா, நான் கதை சொல்றேன்னு சொன்னப்போ வேண்டாம் வேண்டாம்னு சொன்னீங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேக்குறீங்க. பாத்தீங்களா வீணாக்கா ஆர்வத்தை? சரி சரி அவங்கள எதுக்கு முறைக்கிறீங்க? கதையை கேட்க நீங்களும் தானே ஆர்வமா இருக்கீங்க. தான் வழுக்கி விழுந்ததும் தலையில கோவில் மணி விழ பார்த்ததும் இதெல்லாம் யதார்த்தமா நடக்கல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு அந்த பண்ணையாரு கண்டுபிடிச்சிட்டான். அவன் என்ன சாதாரண ஆளா? இந்த உலகத்திலேயே நம்பர் 1 ஃப்ராட். அம்மன் சிலையவே திருட நினைச்ச களவாணி. அவன் ஒரு பொறுக்கி, அவன் ஒரு பேமானி. அவனை நிக்க வச்சு அவனை நான் நிறுத்து. என்னமோ அப்படி ஒரு ஆளு நிஜத்திலே இருக்கிற மாதிரி திட்டுற. சீரியல்ல வர கேரக்டர் தானே? ஆமாத்த, அவன் கேரக்டர் தான். ஆனா அந்த கதா ஆசிரியரு அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் இப்படிதான் இருக்குன்னு சொன்னாரு. அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நடுவுல இங்கிலீஷ் வேற. ஏய், சீரியல் கதை மாதிரியா நீ சொல்ற? என்னமோ நிஜமாவே இப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரியும் நீ அதை பார்த்த மாதிரியும் அளந்து விடுற. இங்க பார், நீ கதை சொன்னது போதும். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அத்த, நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா பெரியவ பாருங்க எப்படி ஒன்றி போய் உணர்வு பூர்வமா கதையை கேட்டுட்டு இருக்காரு. இப்ப போய் பாதியில நிறுத்த சொன்னா எப்படி? நான் கண்டினியூ பண்றேன். எப்பெல்லாம் பண்ணையாருக்கு ஒரு குழப்பமான சிச்சுவேஷன் வருதோ அப்பெல்லாம் அவருக்கு ஐடியா கொடுக்க ஒரு கேடு கெட்ட எடுபடி மந்திரவாதிய அந்த பண்ணையாரு துணைக்கு வச்சிருக்காரு. கோவில்ல நடந்த சம்பவத்தை பத்தி
அவர்கிட்ட கேட்க நினைச்சு அவனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுட்டான். அவன் பேரு காலன். பயந்து போய் நீ என்ன பார்க்க வந்தது சரிதான். தரையில என்ன கொட்டினது, அதுல நீ கால் வச்சு வழுக்கி விழுந்தது, அந்த கோவில் மணி உன் தலையில விழ இருந்தது, இது எதுவுமே தானா நடந்தது இல்ல. அந்த கோவில்ல குடி இருக்கிற கனகதுர்காவோட சக்தியால தான் நடந்துச்சு. இது கனகதுர்கை அம்மன் சக்தின்னா கோயில் மணிய தலையில விழுந்து நான் செத்துருக்கணுமே. அந்த சக்தி எப்படி என்ன தப்பிக்க விட்டுச்சு? அந்த சக்தியையும் மீறி நான் தான் உன்னை தப்பிக்க வச்சேன். நீ அந்த சிலையை எடுத்து விற்க போறேன்னு என்கிட்ட வந்து சொன்னதுமே காளி முன்னாடி ஒரு கருப்பு கயிறை வச்சு பூஜை பண்ணி உங்ககிட்ட கட்ட சொல்லி கொடுத்தேனே, இதோட மகிமை தான் அந்த அம்மனோட சக்தியையும் மீறி உன்னை காப்பாத்தி இருக்கு. ஆச்சரியமா இருக்கு சாமி. அம்மனை விட இந்த கருப்பு கயிறுக்கு அவ்வளவு சக்தி இருக்கா? அப்போ அம்மனை விட உங்களுக்கு சக்தி அதிகமா? அப்படி சொல்லக்கூடாது. அம்மனோட சக்திக்கு முன்னாடி நாமெல்லாம் யாரு? என்னதான் கனகதுர்கை அம்மன் காவல் தெய்வமா இருந்தாலும் கும்பாபிஷேகம் முடிச்சு முழு சக்தியும் இறங்கிறதுக்கு 48 நாள் ஆகும். அந்த நாள் வரைக்கும் யாழிதான் ஊரை காத்து நிற்கும். அதுக்காகத்தான் நந்தா தீபத்தை ஏத்துறாங்க. இப்ப அது வெறும் கன்னி தெய்வம் தான். அதுவே ஒரு மண்டலம் முடிஞ்சா அது காவு வாங்குற தெய்வமா மாறிடும். அதுக்கான சக்தி பல மடங்கு கூடி பெருகும். அதுக்காகத்தான் நந்தா தீபத்தை ஏத்துறதுக்கு முன்ன அந்த சிலையை அங்கிருந்து உன்னை எடுக்கணும்னு சொன்னேன். என்னதான் நான் உனக்கு விளக்கி சொன்னாலும் இதோட தாற்பயம் எல்லாம் உனக்கு புரியாது. அது உனக்கு புரியவும் தேவையில்லை. முதல்ல நீ என்ன முழுசா நம்பணும். அப்படி நம்பினாதான் உனக்கு வேண்டியதை நான் செஞ்சு கொடுப்பேன். சாமி, எப்பவும் நான் உங்களை நம்பிதானே இருக்கேன். எனக்கு என்ன, அங்கிருந்து அந்த அம்மனோட பஞ்சலோக சிலையை எடுக்கணும். அதை இப்போ எடுக்க முடியுமா இல்ல முடியாதா? அந்த சிலைக்கு 50 கோடி விலை பேசி அட்வான்ஸும் வாங்கிட்டேன். சீக்கிரம் சிலையை எடுத்து கொடுத்தாகணும். ஏன் அவடை, சிலைய வாங்குறவனுக்கு அந்த சிலை மட்டும்தானே வேணும்? அந்த சிலையில இருக்கிற அம்மனோட சக்தி அதுலயே இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அவசியம் இல்ல, ஆனா 5 பொன் சிலை தான் வேணும். அப்ப அந்த சிலையை தூக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஒரு பூஜை பண்ணணும். ஆனா அந்த பூஜைய கோவில்ல பண்ண முடியாது. கோவில்ல இருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவுல தான் நாம் அந்த பூஜையை பண்ணணும். அதை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த சிலையை அங்கிருந்து எடுக்க முடியும். அப்படின்னா அதை உடனே செய்யுங்க. அந்த சாமி சிலையில இருக்கிற சக்தி முழுசையும் என் தண்டத்துல இறக்கிட்டா அந்த சிலை வெறும் பொம்மையா மாறிடும். அப்படி செய்யாம அந்த சிலையை அங்கிருந்து எடுக்கணும்னு நினைச்சா அது பெரிய ஆபத்துல முடிஞ்சிடும். என்னதான் கன்னி தெய்வமா இருந்தாலும் சிலையை அப்படியே வித்துட்டா ஒரு மண்டலம் முடிஞ்சு நீ செஞ்ச பாவத்துக்கான பலன் உனக்கே திருப்பி கொடுத்துடுவா. அப்ப நீ பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கனகதுர்கை அம்மன் காவல் தெய்வம் மட்டும் இல்ல, காவு வாங்குற தெய்வமும் தான். அத சீண்டணும்னு நினைச்சா கண்டிப்பா காவு வாங்கிட்டு தான் மறு வேலை பார்க்கும். அப்படியா? ஆமா, அதனால தான் சொல்றேன். கன்னி தெய்வமா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும்ல. அந்த சக்தியால தான் கோவில்ல மணி அருந்து விழுந்தது. அதனால தான் சொன்னேன், அம்மன் சிலைய வெறும் 5 பொன் சிலையா மாத்தணும்னு. அப்பதான் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம அந்த சிலையை அங்கிருந்து எடுக்க முடியும். அதனால நம்ம உடனே அந்த பூஜையை பண்ணிடலாம்.
சரிங்க சாமி, உடனே அந்த பூஜையை பண்ணிடலாம். ஆ, என்ன ஜனா? शङ्खं सन्ददतीं करैस्त्रिनयनां सर्वाङ्गभूषामृतां नीलाश्वद्युतिमास्य पादशकां सेवे महाकालिकां यामस्तौ स्वपिते हरौ कमलजो हन्तुं वधुं कैटभम् अक्षस्रक्परशुं कटेषु तुलिशं पद्मं धनुष्कुण्डिकां दण्डं शक्तिमसञ्चर्मजलजं घण्टां सुराभाजनं शूलं पाशुसुदर्शने च ददतीं हस्तैः प्रसन्नादनां सेवे सैरिधुमर्दिनीं महालक्ष्मीं सरोजस्थिताम् घण्टाशूलहलानि शङ्खमुसले चक्रं धनुस्सायकं हस्ताब्जैर्दधतीं घनान्तविलसज्जीवांशुपुल्यप्रभां गौरी देहसम्भवां जगताम् आधारभूतां महापूर्वामत्र सरस्वतीमनुभजे शुम्भादिदैत्यार्दिनी ஓம் கிரீம் ரீம் ஐம் காளி. எதுக்கு சாமி இந்த நேரத்துல இங்க பூஜைன்னு சொல்லி வர வச்சீங்க? மாந்திரீக முறைப்படி இந்த பூஜையை கோவில்ல தான் நடத்தணும். ஆஹா, ஆனா அங்க இடைஞ்சல் வந்தா சமாளிக்க முடியாது. அதனால தான் ஆலயத்தோட ஆதர்ஷன சக்தி பரவி இருக்கிற எல்லைக்கு வெளியே இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்படின்னா அப்படின்னா இங்க இருந்துகிட்டே கோவில்ல இருக்கிற சக்தியை அடக்கிட முடியுமா? கண்டிப்பா முடியும். இப்ப நான் சொல்றத நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. கொஞ்சம் பெசகுனாலும் காரியம் கை மீறிடும். கோவில்ல கும்பாபிஷேகம் முடிஞ்சு நந்தா தீபம் சுடர் விட்டு எரியிற இந்த காலகட்டத்துல அம்மனோட சக்தி ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அதனால கனகதுர்கா சிலையை அபகரிக்க இதுதான் நமக்கு பொருத்தமான நேரம். அப்போ சிலைய இப்பவே போய் எடுத்துடலாமா? அவசரப்படாத ஆவுடை. செய்ய வேண்டியதை செய்யாம கோவிலுக்குள்ள போனா அப்புறம் நமக்கு தான் தவசம் செய்யற மாதிரி ஆயிடும். மன்னிச்சிருங்க சாமி, அந்த சிலை எப்ப என் கைக்கு வரும்னு நினைச்சு நினைச்சு என் மூளை முடுக்கெல்லாம் வெறியேறி கிடக்கு. அதான் இப்படி அவசரப்பட்டுட்டேன். சிலை மேல கைய வைக்கிறது ஒன்றும் அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்லை. அதுக்காக சில விஷயங்கள் பண்ணி ஆகணும். அப்படி என்ன பண்ண போறீங்க சாமி? கோவிலுக்குள்ள 9 திசைகள்லையும் சில பொருட்களை புதைச்சு வைக்கணும். அங்க துஷ்ட சக்திகளை நிலநாட்ட போறேன். அப்படி பண்றதால காவல் தெய்வங்கள் மொத்தமா முடங்கி போகும். அதுக்கப்புறம் சிலையில இருக்கிற அம்மனோட முழு சக்தியையும் நாம இறக்கிட முடியும். ஒரு சக்தியை ஆக்குறதா இருந்தாலும் அழிக்கிறதா இருந்தாலும் அதை நேரடியா செய்ய முடியாது. ஏதாவது ஒரு பொருளை மையப்படுத்தி தான் அதை செய்ய முடியும். நான் பூஜையில வச்சிருக்கிற இந்த கண்ணாடியில தான் அந்த அம்மனோட சக்தியை அடக்க போறேன். கண்ணாடியில அம்மன் சக்தியை அடக்கிட்டா நாம கோவிலுக்குள்ள தங்கு தடை இல்லாம போகலாம். பயப்படாம சிலை மேலையும் கை வைக்கலாம். சிலைய அங்கிருந்து இடத்தையும் மாத்தலாம். ஆனா இந்த காரியத்தை செய்ய எனக்கு உங்களோட துணை வேணும். என்னன்னு சொல்லுங்க, செய்யறோம் சாமி. ஆமா சாமி. இதோ இந்த பூஜையில குவியலா பொருள் இருக்கே, இத நீங்க கவனிச்சீங்களா? அது என்னவா இருக்கும்னு எனக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா உங்ககிட்ட கேட்கல சாமி. அப்படி என்ன பொத்தி வச்சிருக்கீங்கன்னு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா கேட்க பயம். சாமி, அதுல என்னதான் இருக்கு? சொல்றேன். கோவிலோட 9 திசைகள்லையும் மாந்திரீக பொருட்கள்ல புதைக்க போறேன்னு சொன்னேன்ல சாமி. அதுக்காக நான் உருவேத்தி வச்சிருக்கிற 9 எரும மாட்டு தலைங்க தான் இது.
ஒவ்வொரு எரும தலையிலையும் ஒரு சூரனை அடக்கி வச்சிருக்கேன். சூரனா? கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு சாமி. அத பார்த்தா என்னெல்லாம் நடக்குமோ? அந்த எரும தலைகளை பார்த்தா ஆபத்து என்னமோ உங்களுக்கு தான். அதனால தான் இப்படி மூடி வச்சிருக்கேன். அது சரி சாமி, நீங்க எருமத்தலைய பத்தி எங்க கிட்ட ஏன் சொல்றீங்க? ஏன்னா இதை எடுத்துட்டு போய் நீங்க தான் கோவிலுக்குள்ள புதைக்க போறீங்க. என்ன சாமி சொல்றீங்க? நாங்களா? நாங்க எப்படி? பயப்படாத ஆவுடை. உங்களை பாதுகாப்பு பண்ணி தான் நான் அங்க அனுப்ப போறேன். இத கோவில்ல புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம நீங்க வந்துடணும். இது காவல் தெய்வங்களை மொத்தமா முடக்கி போட்டுரும். குறிப்பா அந்த அம்மனை இப்ப காத்து நிக்கிற யாழியையும் அடக்கி வச்சிடும். இந்த மாந்திரிகத்தை ஒரு முறை மட்டும்தான் என்னாலேயே பிரயோகம் பண்ண முடியும். திரும்ப நானே நினைச்சாலும் முடியாது. அதனால எத்தனை வருஷம் ஆனாலும் எந்த கொம்பனாலையும் இந்த எரும தலைகளை அங்கிருந்து எடுக்கவே முடியாது. அப்படி மீறி நெருங்கனா சூரன் விட மாட்டான். சரி, நான் பூஜையை ஆரம்பிக்கிறேன். உரிய நேரத்துல இதையெல்லாம் செஞ்சு முடிக்கணும். தாயே காளி, ஓம் ஸ்ரீம் ஐம் காளி, ஓம் ரீம் ஐம் காளி, ஓம் ஸ்ரீம் ஐம் காளி, ஓம் ஸ்ரீ. ஸ்ரீம் ரீம் ஐம் காளி, ஓம் ஸ்ரீம் ஐம் காளி. ஜெய் ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜெய் ஜக்கம்மா. ஓம் காளியே, ஓங்கார காளியே, வனக்காளியே, வா வா. என் வசிய செயலுக்கு பாதுகாப்பு துணையாக வா. தாயே, இவங்க பாதுகாப்புக்கு துணையாக போ போ. ஆவுடை, காளியோட உத்தரவு கிடைச்சிடுச்சு. இந்த எரும தலைகளை எடுத்துட்டு உடனே கோவிலுக்கு கிளம்புங்க. வைரா சாமி, இந்த எரும தலைகளை கண்ணால பார்க்காம புதைக்கணும். சரிங்க சாமி. மத்தத நான் பார்த்துக்கிறேன். புரிஞ்சுதா? புரிஞ்சது சாமி. அவடை சாமி, ஓ வலது கையை காட்டு. ஜனா, சொல்லுங்க சாமி. இங்க வா. உன் வலது கையை காட்டு. ஓம் கிரீம் ஐம் காளி, ஓம் ஸ்ரீம் ஐம் காளி, ஓம் ஐம் ரீம் காளி. வைரா சாமி, கையை நீட்டு. ஜெய் ஜெய் ஜக்கம்மா. சாமி, கோயில் மணி என் மேல அருந்து விழுகிறப்ப
நீங்க என் கையில கட்டி விட்ட கயிறு தான் காப்பாத்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி இதுவும் வேலை செய்யுமா? ஆவுடை, இந்த கயிறு அதை விட சக்தி வாய்ந்தது. மலையாள மாந்திரிகப்படி 108 நாளா உரு போட்ட மந்திர தாயத்து இது. உங்களை எதுவும் அணுகாது, எந்த ஆபத்தும் வராது. சரிங்க சாமி. நான் சொன்னபடி செஞ்சுட்டு கோவில திரும்பி பார்க்காம இங்க வந்துடுங்க. சரிங்க சாமி. நீங்க இங்க திரும்பி வரும்போது உங்களுக்கு நல்ல செய்தி காத்துட்டு இருக்கோம். போங்க. சரிங்க சாமி. போயிட்டு வரோம் சாமி. ஓம் ஐம் காளி, ஓம் ஸ்ரீம் ஐம் காளி, ஓம் ஸ்ரீம் ஐம் காளி, ஓம் ஐம் ரீம் காளி. ஜெய் ஜெய் ஜக்கம்மா.